வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 14வது நாள். காலையில எழுந்து காலேஜ் கிளம்பிட்டு ஒரு சும்மா தண்ணியை குடிச்சிட்டு இன்னைக்கு ட்ரைனிங்க்கு இந்த சீசன்ல வெடப்பக்கான டீமோட ஒரு ஜெர்சியை தான் எடுத்து வச்சேன். அது வேற யாரும் இல்ல, the one and only உண்மையான மட்ரி. ஈவினிங் ட்ரைனிங் அப்போ போட்டுக்கிறதுக்கு இந்த சாக்ஸ் கூடவே சில லப்பர் பேண்ட். இந்த லப்பர் பேண்ட் எதுக்குன்னு ட்ரைனிங் அப்போ சொல்றேன். இப்போ மத்த கதைகளை சொல்றேன். லாஸ்ட் ஒரு 2 வாரமா ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் நடக்குது. கடைசி 2 வாரமாவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏன்டா இந்த கிளாஸ்ன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. பசங்க எல்லாருமே பேட்ச் பேட்சா பிரிச்சு வேற வேற கிளாஸ்ல உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இந்த ஃபீலிங்லாம் மத்தவங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்ல. ஏன்னா நம்ம தேனோஸ் நம்ம கூட தான் இருக்காப்ல. தலைவன் கூட இருந்தாலே ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். மதியத்துக்கு சாப்பிட்டு மதிய கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ட்ரைனிங் வந்துட்டேன். இப்போ இந்த லப்பர் பேண்ட் எதுக்குன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. சாக்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அந்த கிரிப் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா விளையாட கீழே இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டு நிக்க வச்சிட்டோம், நீங்க அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கும். கிளாஸ் பேட்ச் பேட்சா பிரிச்சதால என் கிளாஸ்ல சீக்கிரமா விட்டாங்க. நானும் வந்து கிட்ட மாத்திட்டு வெயிட் பண்றேன் 20 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. இருக்கிறவங்க எல்லாருக்கும் போன் அடிச்சு எங்கடா இருக்கீங்க கேட்டா நாங்க எப்பயே வீட்டுக்கு போயிட்டுன்னு சொல்றாங்க. கேட்டா ரீசன் மழை பெய்ற மாதிரி இருக்கும். என்ன பண்றது, ட்ரைனிங்ல ஃபுல்லா நீங்க சோலோ ட்ரைனிங் தான். ஆனா சோலோ ட்ரைனிங்ல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு, என்ன தெரியுமா? டீமா ட்ரைனிங் பண்ணும்போது நம்மகிட்ட பாலே கிடைக்காது. ஆனா சோலோவா பண்ணும்போது ஃபுல்லா பால் நம்ம மட்டும் வச்சுக்கலாம். இன்னைக்கு பால் ட்ரைனிங்ல 1க்கு 2 இருந்ததால ட்ரிபிளிங் ஸ்கில்கான ட்ரைனிங்லாம் 1-2 பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு இலவச உதைக்கான ட்ரைனிங். நீங்க அடிச்ச பால் எல்லாமே 100 மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிக்கும் போது மணி 6:30. கிரிக்கெட் பக்கம் போனா அங்க நம்ம பசங்க துவம்சம் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆனா நான் போனது வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, பேடு கட்டி ஆடுறதுக்கு. கிரிக்கெட் ட்ரைனிங் பண்ண வந்தவங்க கூட என் அளவுக்கு ப்ரொஃபஷனலா உள்ள இறங்க மாட்டான். நான் பேடு கிளவுஸ் எதுவும் போடாம பேட்டே தொட மாட்டேன்னா பாத்துக்கோங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்து நான் ஒரு மினி சச்சினை உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம சீனியர் அண்ணா தான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. அவர் கூட வந்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல சுண்டல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பு இருக்கும்.